ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தை செம்ம ஸ்கெட்ச் போட்டீங்க அத்தை. இரு, அவசரப்படாத, இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கல. ஏமா என்ன உன் புருஷன் திடீர்னு ஸ்ருதியை விட்டுட்டு தேவி மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறான்? தெரியல. உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? என்னமோ நடந்திருக்கு. ஆமா, இது பெரிய இமயமலை ரகசியம். என்னன்னு சொல்ல. ஐயோ அண்ணே, இந்த இமயமலை ரகசியம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏமா நான் சும்மா சொன்னம்மா. அப்ப இமயமலைக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா? மா, இமயமலையில சாமியார் தானே இருப்பாங்க. அதுக்கும் சேது மாறினதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிறேனே. அண்ணே, இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டம் அண்ணே. நான் வாயே திறக்க கூடாதுன்னு எதுவும் என்ன கேட்காதீங்க. சந்திராஷ்டமும் உனக்கு மட்டும் தானா? ஆமா. ஷோ, இவர் வேற கேள்வி கேட்க. சரி அண்ணே, ஒரு நிமிஷம் என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். அபி, நாம இப்படியெல்லாம் சேர்ந்து ஜாலியா டூர் போய் எத்தனை நாள் ஆச்சு? சத்யா, நீ என்ன நினைக்கிற? சரி, நீ தூங்கு. செல்வநாயகி ஏன் எல்லாரையும் வர சொன்னாங்க? அப்புறம் தேவி அக்காவை மட்டும் ஏன் தனியா கழட்டி விட்டுட்டு வந்தாங்க? செல்வநாயகியோடைய மாஸ்டர் பிளான் என்னன்னு தெரியலையே. அது தெரியாம எனக்கு தலையே வெடிக்குது. கிளையண்ட், ஐயோ, இந்த கிளையண்ட் வர உயிர் எடுக்கிறாரு. அர்ஜுன், அம்மா, ஏன் இப்படி கிளையண்ட் பத்தி தப்பு தப்பா பேசுற? அம்மா, இவரே உங்க பழைய கிளையண்ட் தான், மிஸ்டர் சிவசங்கர். இன்னைக்கு அர்ஜென்ட் மீட்டிங்மா. இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம்னு அவரோட மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோமா. ஆனா அவர் என்ன விடவே மாட்டேங்கிறாரு. ஏன்? அவரு இன்னைக்கு யுஎஸ் போறாரு. வர்றதுக்கு 6 மாசம் ஆகுமா. என்ன அர்ஜுன், நீ ஒரு ப்ராஜெக்ட 6 மாசம் தள்ளி போடுவியா? இல்லம்மா, நான் அவர்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன். நாங்க ஃபேமிலியா கோவிலுக்கு போறோம், தவிர்க்க முடியல சார் அப்படின்னு கன்வின்சிங்கா தான் பேசினேன். ஆனா அவர் இன்னைக்கே 2 பேரும் ஒன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலான்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாருமா. இப்ப இந்த கோயில் டூரை கேன்சல் பண்ணிட்டு நான் தான் போய் ஆகணும். சாரி அர்ஜுன், நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி கோவிலுக்கு கூப்பிட்டேன். அது என்னோட தப்பு. இது என்னோட 3வது டீல். பிசினஸ் ரொம்ப முக்கியம் தாமா. நான் வேணும்னா இந்த கோயில் ட்ரிப் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு திரும்ப போட்டுமா? ஐயோ அர்ஜுன், அதெல்லாம் வேண்டாம். பதறாத சத்யா. அர்ஜுன், போனை என்கிட்ட கொடு. என்னங்கம்மா? ஹலோ, மிஸ்டர் சிவசங்கர் சார். How are you, sir? Yes, sir. Yes, sir. I understand, sir. அப்படியா sir? Very urgent, sir? It's okay, sir. Okay, sir. நானே வரேன் sir. நான் நேர்ல வரேன். நீங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க. நாம டீல முடிப்போம். Okay, sir. அவர் சொல்றத பார்த்தா இந்த டீல் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆமாமா. ஆனா குலதெய்வம் கோவில்ல பொங்கல் வைக்கிறது ரொம்ப முக்கியமாச்சே. ஆமா செல்வா, நான் ஊருக்கு போன் பண்ணி என் நண்பன்கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டேமா. இப்ப கேன்சல் பண்ணா எல்லாம் தப்பா போயிடுமே. என்னம்மா? அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். நான் மட்டும் குலதெய்வம் கோவிலுக்கு வரல. நான் போய் அந்த கிளையண்ட பாக்குறேன். நீங்க எல்லாருமே கோவிலுக்கு போறத கண்டினியூ பண்ணுங்க. செல்வா, திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? ஏங்க இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? பிசினஸோட கோல்டன் ரூல் தெரியுமா? Customer is a king, ma. Customer is always right. Respect your customer. எஸ். அதனால நீங்க மட்டும் நம்ம பசங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கூட்டிட்டு வாங்க. நான் இங்க இறங்கிக்கிறேன். டிரைவர், இங்கே வண்டி நிறுத்துப்பா. அத்தை, நானும் கூட வரேன். இல்லம்மா, நீ இந்த வீட்டு மருமக. நீ தான் முக்கியமா பொங்கல் வைக்கணும். எல்லா சம்பிரதாயத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா.
எல்லா பொறுப்பும் உன்னோடது. அம்மா எப்படி போவீங்க? நான் வேணும்னா கேப் புக் பண்ணிக்கிறேன். அம்மா நானே புக் பண்ணி தரேம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி பண்ணு. கிடைச்சிருச்சுமா, 5 மினிட்ஸ்மா. சரி. அம்மா கேப் வந்துருச்சு. ஹலோ, வந்துட்டீங்களா? சரி சரி, போயிட்டு வரேன். ஆமா. வரேன். வரேன் அர்ஜுன். செல்வநாயகி இப்ப வீட்டுக்கு போனா யார் தொந்தரவும் இல்லாம தேவி வசமா சிக்குவா. இதுக்குதான் இவ்ளோ டிராமாவா? ச்சே, செல்வநாயகி செய்வின வச்சுட்டா. நாமளும் அவ வலையில சிக்கிட்டோமே. ஹேமாந்தியா சத்யா, இனிமே உன் தொந்தரவு இல்லாம தேவி தனியா தொக்கா என்கிட்ட மாட்டுவா. அவ வாயில இருந்து எல்லா உண்மையும் உருவி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என் சுயரூபத்தை காட்டுறேன் பாரு. எடுக்க மாட்டானே. சித்தப்பா, ஏதாவது குடிக்க சாப்பிட வேணுமா சித்தப்பா? இல்லம்மா, ஏ? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஏதாவது தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். போ. சரி. தேவி நீ இருமா, நான் போய் பாக்குறேன். அக்கா, கோயிலுக்கு போல? இல்லடா, அர்ஜுனுக்கு முக்கியமான ஒரு கிளையண்ட் ஒர்க் இருந்துச்சு. அவனால வர முடியல, அதனால நான் வந்துட்டேன். அது என்ன வேலை? அதை விடுடா, நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த காஞ்சிபுரம் டீலர் ஒருத்தன் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கா, போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்கா. அந்த பணம் வந்தா என் பினான்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ற விஷயத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லக்கா? இதெல்லாம் போன்ல டீல் பண்ணா சரியா வருமா சேது? நீ நேர்ல கிளம்பி போ. சர்ப்ரைஸா போய் நில்லு. கொஞ்சம் அடாவடியா பேசு. உடனே செட்டில் பண்றானான்னு பாரு. இல்லனா என்கிட்ட சொல்லு. கரெக்டுக்கா. அப்ப நான் இப்பவே கிளம்புறேன்க்கா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்க்கா.